சேலம் நெத்திமேடு தண்ணீர் பந்தல் காளியம்மன் திருக்கோவிலில் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. ஏராளமான பெண்கள் பால்குடம் ஏந்தி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். சேலம் நெத்திமேடு பகுதியில் அமைந்துள்ள தண்ணீர் பந்தல் ஸ்ரீ மகாகாளியம்மன் திருக்கோவில் மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோவில். இந்த திருக்கோவில் ஆண்டுதோறும் பல்வேறு வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டு 77ஆம் ஆண்டு மாசி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. கடந்த 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அம்மனுக்கு பூச்சாட்டுதலுடன் தொடங்கிய இந்த விழாவானது நாள்தோறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் வைபவங்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இன்று தீர்த்தக்குடம் மற்றும் பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. 200க்கும் மேற்பட்ட பெண்கள் பால்குடம் ஏந்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இந்த பால்குட ஊர்வலமானது நெத்திமேடு பகுதியில் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று மீண்டும் திருக்கோவிலை அடைந்தது. இதனைத் தொடர்ந்து காளியம்மனுக்கு பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட தீர்த்தக்குடம் மற்றும் பாலை கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண வண்ண பட்டாடைகள் உடுத்தி பல்வேறு விதமான வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு சிவாச்சாரியர்கள் வேதங்கள் முழங்க அர்ச்சனைகள் நடைபெற்றன. பின்னர் மகா தீபாரணை காண்பிக்கப்பட்டது. இந்த தீர்த்தக்குட ஊர்வலம் மற்றும் பால்குட ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அம்மனை தரிசிக்க வந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நாளை புதன்கிழமை பூங்கரகம், அக்னி கரகம், அழகு குத்துதல், பம்பை மேலதாளம் முழங்க பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெற உள்ளது. தொடர்ந்து வியாழக்கிழமை சத்தாபரணம் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் துணை ஆசிரியர் தவமணி, சிறப்பு செய்தியாளர் மகேந்திரன்.